இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் தி தெரப்பி ஆஃப் ஷாக். ஸோ ஷாக் அப்படின்ற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான சுச்சுவேஷன், அதாவது உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சுச்சுவேஷன் தான் வந்து ஷாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பாடிக்கு பிளட் சப்ளை வந்து கம்மியாயிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் வந்து ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பிளட் சப்ளை கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் சப்ளையும் கம்மியாயிடும். ஏன்னா பிளட் மூலியமாக தான் ஆக்சிஜன் வந்து பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஷாக். ஸோ ஹைப்போ வால்யூமிக் ஷாக். ஸோ ஹைப்போனா கம்மி, வால்யூமிக் ஸோ பிளட்டோட வால்யூம் வந்து கம்மியாகிறதுனால வரக்கூடியது வந்து ஹைப்போ வால்யூமிக் ஷாக். ஸோ இது எதனாலலாம் வரலாம் அப்படின்னா ஹெமரேஜ்னால வரலாம், ட்ராமானால வரலாம், சர்ஜரினால வரலாம். ஸோ சர்ஜரி பண்ணுறப்ப நிறைய பிளட் லாஸ் ஆகும் அதனால வரலாம். தென் பேர்ன்ஸால் வரலாம். அப்புறம் டீஹைட்ரேஷன், பாடியில் வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால கூட பிளட் சப்ளை வந்து கம்மியாகலாம். ஓகே, ஸோ செகண்ட் இஸ் செப்டிக் ஷாக். இது வந்து டாக்ஸிமிக்னு கூட சொல்லுவாங்க. ஸோ லைக் ஏதாவது மைக்ரோப்ஸால் வந்து இன்ஃபெக்ஷன் நடந்து அதனால பிளட் சப்ளை கம்மியாச்சு அப்படின்னா அது வந்து செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் கிராம் நெகட்டிவ் செப்டிசீமியா அண்ட் கிராம் பாசிட்டிவ் செப்டிசீமியா. அப்புறம் தேர்ட் இஸ் கார்டியோஜெனிக். ஸோ கார்டியோ அப்படின்னாலே ஹார்ட். ஸோ ஹார்ட்டில் வரக்கூடிய ஹார்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பம்பிங் ஆர்கன் ஆஃப் அதாவது பிளட் பம்பிங் ஆர்கன். ஸோ அந்த ஹார்ட்டில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும்போது ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் போய் ஹார்ட்டை வந்து அடைச்சிக்கிச்சு, அதனால வந்து பிளட்டை வந்து ஹார்ட்டால் பம்ப் பண்ண முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் வரக்கூடியது வந்து கார்டியோஜெனிக் ஷாக். ஸோ இப்போ ஷாக் வந்து எப்படி வருது? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம் பிளட் சப்ளை கம்மியாகிறதுனால வரக்கூடிய சுச்சுவேஷன் தான் வந்து ஷாக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா டிக்ரீஸ்டு எஃபெக்டிவ் ஆஃப் சர்க்குலேட்டிங் பிளட் வால்யூம். ஸோ பிளட் வால்யூம் வந்து கம்ப்ளீட்டாக சர்க்குலேட்டரி பிளட் வால்யூம் வந்து கம்மியாயிடும். அதனால வீனஸ்க்கு திருப்பி வரக்கூடிய வீனஸ்க்கு வந்து திருப்பி வரக்கூடிய பிளட் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால கார்டியாக் அவுட்புட் கம்மியாயிடும். ஸோ பிளட் ஃப்ளோ கம்மியாயிடும். ஸோ பிளட் ஃப்ளோ கம்மியானா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் சப்ளையும் கம்மியாயிடும். அதனால வரக்கூடிய சுச்சுவேஷன் தான் அனாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனாக்சியானா கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் தி பாடி. ஓகே, ஸோ அதனால் அந்த சுச்சுவேஷனில் நிறைய இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு பேத்தோஃபிசியாலஜியில் படிச்சிருப்பீங்க இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எதிர்த்து போராடக்கூடிய விஷயங்கள் வந்து இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த பிளட் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால என்னென்னலாம் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா டிஎன்எஃப் ஆல்ஃபா, அதாவது டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா, தென் இன்டர்லியூக்கின் 1, அப்புறம் IL-6, தென் பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் ரிலீஸ் ஆகும். அந்த நேரத்தில் வந்து ஷாக் அதில் எவ்வளோ தூரத்துக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ்லாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா சிம்பத்தோமிமெட்டிக் ஏஜென்ட்ஸ். ஸோ சிம்பத்தோமிமெட்டிக் ஏஜென்ட்ஸ்னால் என்ன? ஸோ சிம்பத்தோமிமெட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமை அப்படியே மிமிக் பண்ணும். அதாவது சிம்பத்தோமிமெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெலாம் பார்க்கும். ஸோ அதனால் இந்த ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் என்னென்னா எஃபினெஃப்ரின், நாரெஃபினெஃப்ரின். தென் செகண்ட் இஸ் ஆல்ஃபா பிளாக்கோஸ், பிரசோசின், ஃபினாக்சிபென்சமைன். தென் தேர்ட் இஸ் ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஆக்சிஜன் கம்மியாகுதுல்ல, ஸோ அதனால் ஆக்சிஜனும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. தென் பிளாஸ்மா வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ். ஸோ பிளட் பிளாஸ்மா வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்க. தென் கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸான டெக்ஸாமெத்தசோன், ஹைட்ரோகார்டிசோன்லாம் கொடுப்பாங்க. தென் கிறிஸ்டலாய்ட் பிளாஸ்மா சப்ஸ்டிடியூன்ஸும் கொடுப்பாங்க. அட் லாஸ்ட் நார்மல் சைன். ஸோ இதில் எழுதியிருக்கிறதுல நார்மல் சைன் லாஸ்ட்டாக எழுதியிருக்கோம். பட் மெயினாக இதுக்கு ஷாக்குக்கு வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியான ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ எஃபினெஃப்ரின் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீசஸ் தி ஹார்ட் ரேட். ஸோ ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கார்டியக் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாரெஃபினெஃப்ரின் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்டோட ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால கார்டியக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ஆக்சிஜனும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் வந்து தெரப்பி ஆஃப் ஷாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.